நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியின் செய்தியின் எதிரொலியாக சவுதியில் தமிழ் பெண்ணுக்கு நேர்ந்த கொடுமை குறித்து அங்குள்ள இந்திய தூதரக அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட பெண்ணை நேரில் சந்தித்து விசாரணை மேற்கொண்டனர். தூதரக முதன்மை செயலாளர் திரு அனில் நாட்டியால், நிர்வாக செயலாளர் திரு புஷ்பராஜ் மற்றும் உதவியாளர் தளபதி ஆகியோர் இந்திய தூதரகத்தின் சார்பில் பாதிக்கப்பட்ட கஸ்தூரியை சந்தித்தனர். அப்போது அவருக்கு நேர்ந்த கொடுமைகள் குறித்தும் அவருக்கு அளிக்கப்படும் சிகிச்சை குறித்தும் கேட்டறிந்தனர். மேலும் அங்குள்ள தனியார் மருத்துவமனை அதிகாரிகளுடன் அவரை கவனித்து வரும் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களிடமும் சிகிச்சை விவரங்களை கேட்டனர். பாதிக்கப்பட்ட கஸ்தூரிக்கு முதுகுத்தண்டு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளதாகவும் வலது கால் மூட்டில் கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிகிறது. இதனால் அவர் படுக்கையில் கூட அமர முடியாத நிலையில் இருப்பதால் அவரை தாயகம் அனுப்புவதில் தற்காலிக சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இந்த பிரச்சினை குறித்து தூதரக அதிகாரிகளும் மருத்துவமனை அதிகாரிகளும் கலந்து ஆலோசித்து நாளை முடிவு எடுக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக கஸ்தூரி வீட்டிற்குள் கீழே விழுந்து காயமடைந்ததாக சவுதி போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தனர். இதனிடையே இந்திய தூதரக அதிகாரிகளின் விசாரணைக்கு பிறகு இது வன்முறை வழக்காக மாற்றப்பட்டுள்ளது. கஸ்தூரி தொடர்பான அனைத்து தகவல்களையும் நியூஸ் 7 தமிழ் தொடர்ந்து உடனடியாக வெளியிடும். பாதிக்கப்பட்ட தமிழ் பெண் கஸ்தூரி நியூஸ் 7 தமிழுக்கு அளித்த பிரத்யேக பேட்டியை இனி பார்க்கலாம். நான் என்ன சார் சொல்லிட்டேன் பாஸ், என் பசங்களுக்கு எல்லாரும் பார்க்கணுன்னு எனக்கு ஆசை சார். நான் என்ன அவங்க கிட்ட போய் பேசுறது சார், என் நிலைமை எப்படி ஆயிடுச்சு, நான் என்னன்னு போய் பேசுவேன் என் குழந்தைங்கிட்ட. எங்கள் பையன் வாடான்னு தான் சார் சொன்னான், நான் அவனு மீறி வந்துட்டேன் சார். நான் பேசுங்க, அவனு மீறி நான் வந்துட்டு தான் இப்போ இந்த கஷ்டத்தால் அனுபவிச்சு கிடக்கிறேன் சார். நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியல சார். நான் எப்படி இந்த இடத்துல இருந்து மீண்டு வருவேன்னு எனக்கு கஷ்டமா இருக்குது சார். எனக்கு என் பிள்ளைகளை எப்போ வந்து நான் பார்க்கணும்னு எனக்கு கஷ்டமா இருக்குது சார். எனக்கு எல்லாரும் நல்ல வீட்டுக்கு வரணும் பெறாதுக்கு சொல்லு சார். ஆட்டோகிட்ட எம்பாசில எல்லாம் வந்து பார்த்தாங்க சார். அவங்களாம் அவங்க தான் சரியான உதவி பண்ணிக்கிறாங்க. இப்போ அவங்க தான் சார் தைரியம் சொல்லிக்கிறாங்க எங்களுக்கெல்லாம் வந்து. நாங்கள் வந்து பார்க்குறோம் சார். என்னால் பேச முடியல சார். எனக்கு சீக்கிரமா சார், எனக்கு நாளாத்தெல்லாம் வேணாம் சார். ஒரு வாரம்னா கூட எனக்கு சீக்கிரம் கூட்டின்னு வந்துருங்க சார். என்ன ஒரு வாரம்லாம் கூட என்னால் முடியாது சாருங்க. நான் சேர்த்துருவேன் சாருங்க. என் குழந்தைங்களெல்லாம் பார்க்காது தான் சேர்த்துருவேன் சார். என்னோட ஒரு வாரத்துக்குள்ள எனக்கு கூப்பிட்டு ஏமா அதெல்லாம் எல்லாம் சரியா இருக்குமா? எல்லாம் செஞ்சாச்சு. நானு என்ன கேட்டு கேட்கிறேன், என்ன சீக்கிரம் என் பிள்ளைங்களை சேர்த்துட்டு கேட்டு அதெல்லாம் சொல்லிடுறோம். அதான் போயிடலாம். என்னைக்கு வருவாங்க எனக்கு தெரியலடாங்க.